காத்துக்கு ரூட் இருக்கா, கடலுக்கு பூட்டு இருக்கா, வா மச்சான் வாழ்க்கையில விளையாடு, ஆடாத ஆட்டம் எல்லாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி சைனாவில் அடுத்த எக்ஸ்ப்ளோர் என்னென்னா பார்பிக்யூவை பற்றி தான். அதுவும் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துடலாமா? அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்களேன். எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக செஞ்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப ஓல்டு பிக்சர், இப்போ வரையும் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கும்போதே ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க இன்னும் அந்த பழசை விடாமல் அந்த ஹோட்டல் முன்னாடி வச்சுருக்காங்க பாருங்கள். உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு. ஓகே, நம்ம விஷயத்துக்கு போயிடுவோமா? வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைனாவில் 2 வெரைட்டியில் பண்ணுறாங்க. ஒன்று வெஜ்ஜில் பண்ணுறாங்க, நான்வெஜ்ஜில் பண்ணுறாங்க. இதுவே எக்ஸாம்பிள் நம்ம ஊர் எடுத்துக்கிட்டோம்னா சிக்கனில் மட்டும் பார்பிக்யூ பண்ணுவாங்க, அவ்வளோதானே. இவங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸே இங்கே வந்து எல்லாமே இதுதான். கார்னில் பண்ணுறது, ஒரு சில்லியில் பண்ணுறது, சேமையை கத்திரிக்காயில் கூட பண்ணுறாங்க, வெண்டிக்காய். இன்னொன்று சொல்ல போனால் கொத்தமல்லியில் பண்ணுறாங்க. நம்மளால் கொத்தமல்லியில் சாப்பிட முடியுமா? நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா சாப்பாட்டுக்கு மேலெல்லாம் வைப்போம், அவ்வளோதானே. நம்ம சிக்கனில் சாப்பிட்டு தான் பார்பிக்யூ பழக்கம். சரி, ஓகே, வித்தியாசமாக இருக்கட்டுமே, மட்டனில் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு மட்டனில் பண்ணி கொடுங்க பார்பிக்யூ அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், ஓகே தம்பி. அவங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாட்டுக்கு வெட்ட ஆரம்பித்தார். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி. அப்ரண்டிஸா அப்படின்னா ஆபரேஷனா? சம்பளமே இல்லாம வேலை செய்யறவங்க. எது சம்பளமே இல்லாமலையா? அப்படின்னா நம்மகிட்ட சம்பளம் வாங்குற பசங்க எல்லாம் பத்தி விட்டு எல்லாமே அப்ரண்டிஸா வச்சுக்கிறோம்டா. அண்ணா இப்போ தானே வச்சிங்க, அதுக்குள்ளே ரெடி ஆச்சா அப்படின்னு கேட்டேன். அந்த அளவு ஸ்பீடாக இருக்காங்க. நான் இது வரைக்கும் சிக்கனில் தான் சாப்பிட்ருக்கேன், இந்த டைம் தான் மட்டனில் சாப்பிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மாலைகள் இட வேண்டாம், தங்க மகுடமும் தர வேண்டாம், தமிழ் தாய்நாடு தந்த அன்பு போதுமே. என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா? என் உடல் பொருள் ஆவியை தமிழுக்கும் தமிழக்கும் கொடுப்பதும். தோத்தாலும் ஜெயிச்சாலும் மிசைய முறிக்கை